கடல் ஆமைகளை பாதுகாக்க வேண்டி அடுத்த 4 மாதங்களுக்கு 5 கடல் மைல் தொலைவு வரை மீன்பிடிக்க மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆலிவ் ரெட்லி என்ற அரிய வகை ஆமை 15 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை இனப்பெருக்கம் செய்ய கடலோரத்திற்கு வருகிறது. இந்த ஆமையின் முட்டை மற்றும் குஞ்சுகளை பாதுகாக்கும் வகையில் 5 கடல் மைல் தொலைவு வரை ஏப்ரல் மாதம் வரை மீன்பிடிக்க மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடலோர காவல் படை, வனத்துறை மற்றும் மீன்வளத்துறை இணைந்து கடலில் ரோந்து பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். 5 கடல் மைல் தொலைவுக்கு மீன்பிடிக்க கூடாது எனவும், மீறினால் படகு பறிமுதல் செய்யப்படும் என்றும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலாமையுடைய இனப்பெருக்க காலம் ஏப்ரல் 30ஆம் தேதி நீடித்ததால் சென்னை உத்தரவுப்படி யாரும் கடலில் 9 கிலோமீட்டருக்குள் மீன்பிடிக்க வேண்டாம் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படியும் வனத்துறையின் தலைமையிடத்து உத்தரவுப்படியும் அதனை பாதுகாக்கும் பொருட்டு வனத்துறை, கடலோர காவல்படை, மீன்வளத்துறை ஆகியவை மற்றும் மீனவர்கள் இணைந்து இது ரோந்து பணி மேற்கொண்டு 5 நாட்டிகள் மைல் வரை மீன்பிடிக்கக்கூடாது, இந்த இனப்பெருக்க காலத்தில் மட்டும் என்ற உத்தரவை கடுமையாக அமல்படுத்தி வருகிறோம். அதன் பொருட்டு இன்று கடல் பகுதிக்கு 5 நாட்டிகள் வரை சென்று அங்கு மீன்பிடித்துக் கொண்டவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்த காலத்தில் மீன் பிடித்தால் ஆமைகள் இறந்துவிட வாய்ப்புள்ளது, அதனை மீன் பிடிக்கக்கூடாது என்ற எச்சரிக்கை விடப்படுது. இந்த நடவடிக்கை ஏப்ரல் மாதம் வரை தொடரும் எனவும் கடலோர காவல் படையினர் தெரிவித்தனர். பொதுவாக ஆமைகள் 100 வருடங்களுக்கு மேல் உயிர் வாழக்கூடியது என்பது குறிப்பிடத்தக்கது. தந்தி செய்திகளுக்காக கடலூரிலிருந்து தேவநாதன்.